டேஸ்டியான புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சாதம் வடிச்சு எடுத்து முன்னாடியே ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்து எண்ணெய் ஊத்தாம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை பருப்பு முன்னாடியே போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்த பின்னாடி உளுத்தம் பருப்பு அது கூடவே சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் பொரியிற பக்கம் வரும்போது வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதுவும் கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் எள்ளு, ஜீரகம், வரமிளகாய் இவங்களையும் அது கூடவே சேர்த்து கை விடாம கிண்டனுங்க. எண்ணெய் சேர்த்தக்கூடாது. இது வறுக்கும் பொழுது எண்ணெய் சேர்த்தாலும் கை விடாம தீயாம வறுத்து எடுக்கணும். அப்போதான் இது டேஸ்ட்டே வரும். அதனால இது வறுத்து எடுத்துட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு நம்ம புளிக்குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். புளிக்குழம்புக்கு தேவையான பொருள் வந்து நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா புளி சாதத்துக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இவங்களெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அவங்க வணங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து ஆற வச்ச அந்த செலவெல்லாம் மிக்சியில் போட்டு நகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பூண்டு வதங்கும் போதே அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தூளில் வந்து பாதி சேர்த்துக்கணுங்க. இப்போ எண்ணெயிலேயே பாதி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி அதுலேயே சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் கொதிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம பாதி தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அதையும் அது கூடவே சேர்த்து அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குழம்பு கொதிக்க வைக்கணுங்க. புளி குழம்பு அப்போ தான் அந்த சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு புளிக்குழம்பு வேக வச்சு எடுத்துட்டு சாதம் ஏற்கனவே ஆற வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து சுடு குழம்பு ஊற்றி அப்படியே கலரி மேலே நல்லெண்ணெயை மேலாப்புல ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க புளியோதரை. ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம்லாம் புளி சாதம் வாரத்தில் 2 நாளைக்கு கலர் சொல்லி நீங்களே கேட்பீங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.